புது சிந்தனையோடு புதுமை பொலிவோடு தென் பொதிகை சாரலை தென்காசியில் தங்கி நிற்கும் உறவுகளே வணக்கம். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம என்று ஒரு திரை இசை பாடல் குற்றாலத்தை பற்றி உண்டு. வானரங்கள் கனி கொடுத்து வந்தியோடு கொஞ்சம் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே என்று கூறினார் திரிகூட ராசப்ப கவிராயர். இதமான சாரலை தரும் இனிமையான குற்றாலத்திலும் அதன் சுற்றுப்புறத்திலும் 5000 பேர் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இங்கு வந்து செல்பவர் ஆண்டிற்கு 1,00,000 பேர். குற்றாலத்திற்கு வருமானம் 1 கோடி ரூபாய். அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலம் தான் குற்றாலம். அதன் அருகில் உள்ள சீர்மிகு தென்காசியில் தான் 3வது புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடநாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் நகரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் கண்டை ஆற்றின் கரையில் உள்ளது காசி. அந்த ஆற்றில் குளித்து அங்குள்ள சிவபெருமானை, அதாவது காசி விஸ்வநாதனை வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்பது இந்து மத நம்பிக்கை. கிபி 15ஆம் நூற்றாண்டில் தென்காசியை பராக்கிரம பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட அவர், என்னாலோ என் மக்களாலோ அங்கு வந்து உன்னை தினமும் தரிசிக்க முடியாமல் இருக்கின்றோம். எனவே இங்கு ஒரு ஆலயம் அமைக்க எனக்கு அருள்க என்று வேண்டினார். பின்பு சிவபக்தர்கள் சிலரையும் வீரர்கள் பல பேரையும் வாரணாசி என்ற காசிக்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு சிவலிங்கம் கொண்டு வருக என்று பணித்தார். அவர்களும் அதன்படி கொண்டு வரும்போது அது கீழே நழுவி விழுந்து விட்டது. அனைவரும் அதை எடுக்க முனைந்தனர், முடியவில்லை. மன்னருக்கு செய்தி பறந்தது. மன்னர் சென்று பார்த்து அந்த இடத்திலே சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்ட பணித்தான். அந்த இடமே இன்று சிவகாசி என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. நடந்ததை எண்ணி வருந்திக் கொண்டிருந்த மன்னனின் கனவில் விஸ்வநாதன் தோன்றி, வருந்தாது, உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவோம். சிற்றாற்றின் கரையில் உள்ள அடர்ந்த செண்பக மரக்காட்டில் நான் லிங்கமாக மண்ணிற்குள் புதைந்துள்ளேன். அதை எடுத்து கோவில் எழுப்புக. அந்த இடம் அரண்மனை கோட்டையின் வெளியே இருந்து எறும்பு கூட்டம் வரிசையாக ஒரு புற்றுக்குள் செல்லும். அங்கு நான் உள்ளேன் என்றார். அதன்படியே அந்த இடத்தில் இருந்து சிவலிங்கம் எடுக்கப்பட்டு 20 ஏக்கர் பரப்பளவில் விஸ்வநாதனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. வடக்கே இருக்கின்ற காசிக்கு இணையாக தெற்கே இங்கு ஆலயம் எழுப்பப்பட்டதால் அன்று முதல் இது தென்காசி எனப்பட்டது. இதே தென்காசியில் தான் இவரது வழித்தோன்றல் அதிவீரராம பாண்டியன் வாழ்ந்து வந்தார். அவர்தான் அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற ஆயக்கலைகள் 64 என்பதை பற்றியும் இல்லறத்தை பற்றியும் பிரம்மச்சாரியத்தை பற்றியும் எழுதி வரலாற்றில் அழியாத புகழை பெற்றவர். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நகரில் தான் சீர்மிகு 3வது புத்தக திருவிழா நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடத்தி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற தமிழ்நாடு அரசுக்கு நன்றி கூறி தொடர்கின்றேன். வயலில் நெல் விளைந்தால் ஊருக்கு வளம். இந்த புத்தக திருவிழாவால் நம் அறிவுக்கு பலம் ஏற்பட்டுள்ளது. மலரை சுற்றி தேனீக்கள் மொய்ப்பது போல இங்கு மொய்த்த மக்கள் மாணவர் கூட்டத்தை பார்த்து இந்த புத்தக திருவிழா தொடர்ந்து நடக்க பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதயங்களை பூ கம்பங்கள் ஆக்குவது புத்தகம். வேரில் விழும் நீர் இலை கிளை காய் கனிக்கு செல்வது போல புத்தகம் தரும் அறிவு நமக்கு அறிவை தரும், ஆற்றலை உண்டு பண்ணும். விளையாட்டை ரசிக்க வேண்டும் என்றால் உணர்வு பூர்வமாக மாற வேண்டும். அதுபோல நாம் சக்சஸ்ஃபுல்லாக ஒண்டர்ஃபுல்லாக மாற வேண்டும் என்றால் அறிவுக்கு விருது தரும் புத்தகங்களை படித்து அதன்படி வாழ வேண்டும். மேகம் தனக்காக பொழிவதில்லை, ஆறு தனக்காக ஓடுவதில்லை, மரம் தனக்காக பழுப்பதில்லை. அதுபோல நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வழி காட்டுவதே புத்தகங்கள் தான். புத்தகத்தில் மட்டும் பாடங்கள் இல்லை, பாட புத்தகங்களை தாண்டி உலகத்தில் நிறைய பாடங்கள் மாணவர்கள் கற்க வேண்டியுள்ளது. அவற்றை எதிர்கொள்ள வெறும் படிப்பு மட்டும் போதாது, அவர்களுக்கு செய்முறை கல்வியே சிறந்தது. அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உள்ளது. அதற்கான சூழல் வகுப்பறையில் மட்டும் கிடைத்து விடுவதில்லை. கலந்து உரையாடி கற்கும் ஆர்வத்தை தூண்டிவிட வேண்டும். செய்முறை கல்வியே சிறந்தது என்பதால் சாட்டு உபகரணங்கள் ஏட் செய்ய தூண்டிவிட்டார். அதனால் படித்துவிட்டால் எல்லாம் தெரிந்துவிடும் என்பதல்ல, நிறைய கேட்க வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கூறுவதை பின்பற்ற வேண்டும். கற்றலில் புதிய புதிய முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மாணவர்கள் எதிர்காலம் பெரிய சவாலாக மாறிவிடும்.